morning students. Welcome to Arivom Angilam for today's session. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து question tags. So before we get into question tags, நம்ம யூசுவலா பார்க்குற நம்மளோட syllabus பார்த்துருவோம். So நம்மளோட syllabus we are concentrating on SSC CGL. அதில் நம்ம அதை ரெண்டாக பிரிச்சிருக்கோம் அந்த சிலபஸை. ஒன்று பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட், the next one is vocabulary part. உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் செஷனில் இந்த சிலபஸை மற்ற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸோட நல்லா எல்லா எக்ஸாம்ஸோடையும் கம்பேர் பண்ணியிருந்தோம். அந்த சிலபஸோட கம்பேர் பண்ணதில் ஆல்மோஸ்ட் 90% எல்லா சிலபஸும் சிமிலராக இருக்குது. ஸோ அதில் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரியான டாபிக்ஸ் தான் நம்ம இந்த கோர்ஸில் டீச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிராமர் பார்ட். கிராமர் பார்ட்டில் we are concentrating on error spotting and also tenses, subject verb agreement. Okay, so இது முடிச்சதுக்கப்புறமா we will go on to direct and indirect narration, active and passive voices, para jumbling, and then to vocabulary. So in the exam பொறுத்த வரைக்கும் you have negative marking. So for first tier you will have 25 questions. So ஒரு questionக்கு உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். தப்பாக எழுதுனீங்கன்னா -0.5 மார்க்ஸ். அதே மாதிரி டயர் 2ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 45 questions கேட்பாங்க. அது ஆல்மோஸ்ட் 35% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். அகெயின் அண்ட் அகெயின் ஐம் டெல்லிங், இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு தான். ஆல்மோஸ்ட் 35% ஆஃப் த வெயிட்டேஜ் இஸ் கிவன் டு இங்கிலீஷ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 45 questions. For each question you will be given 3 marks for the right answer. தப்பாக எழுதுனீங்கன்னா -1 mark. So always be cautious about not attending the wrong answer as much as you're concentrating on attending the right answer. Okay, let's get started with our class schedule. So நம்ம already last week வந்து introductory session பார்த்தாச்சு. Then we started with basic grammar. அதில் parts of speech start பண்ணியிருக்கோம். அதில் first sessionல we saw nouns, second sessionல pronouns, third sessionல adjectives, fourth sessionல verbs, அடுத்த செஷனில் tenses. ஸோ இந்த செஷனை நம்ம பார்க்க போகிறது டென்சஸில் இருந்து சில கொஸ்டின்ஸ் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கோம் இல்லைங்களா, அதையும். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு சி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் டென்சஸில் அப்படின்னு பார்த்துட்டு, நெகட்டிவ் சென்டென்ஸ்லேயே ஸ்பெசிஃபிக்காக நாம் கான்சென்ட்ரேட் பண்ண போகிற பார்ட் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக்ஸ். ஸோ தெர் ஆர் சான்சஸ் தட் யூ மைட் கெட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கொஸ்டின் டேக்ஸ் as well. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் சி டென்சஸ்லேருந்து நமக்கு ப்ரீவியஸ்லி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நாம் டென்சஸ் பார்த்தோம், 12 டென்ஸ் ஃபார்ம்ஸ். நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நவ் யூ நோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈச் டென்ஸ். ஒரு டென்ஸுக்கு எந்த மாதிரி நாம் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், வேர்ப் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா ரூல்ஸும் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் see this question. My sister has left for Delhi last Sunday. So no error. Okay, so இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அந்த சென்டென்ஸை 4ஆக பிரிச்சிருப்பாங்க, 3ஆக பிரிச்சிருப்பாங்க, 4ஆக பிரிச்சிருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து இஃப் தெர் இஸ் நோ எரருங்கிற ஆப்ஷன் வரும். இந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து ஒரு கிராமட்டிக்கல் எரர் இருக்கலாம். ஸோ அந்த கிராமட்டிக்கல் எரர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிற பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ் அண்ட் டென்சஸ். ஸோ நம்ம இப்போ சான்சஸ் எதில் அதிகமாக இருக்குது, we might get error in the tense verb part. Okay, ஸோ இங்கே பாருங்களேன், மை சிஸ்டர் ஹேஸ் லெஃப்ட் ஃபார் டெல்லி லாஸ்ட் சண்டே. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், எப்போவுமே நம்ம பாஸ்டில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா சிம்பிள் பாஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. சிம்பிள் பாஸ்ட். லாஸ்ட் சண்டே நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், ஹேஸ் லெஃப்ட் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரீசண்டாக நடந்த ஒரு பாஸ்ட், இப்போ நடந்த ஒரு பாஸ்ட், இதோட கான்சிக்வன்சஸ் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கும் அப்படின்னும் பொழுது தான் நம்ம மோஸ்ட்லி வி யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆனால் லாஸ்ட் சண்டே அவங்க சிஸ்டர் டெல்லிக்கு கிளம்புனதை பற்றி பேசுகிறதுனால நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணோம். அப்போது ஹேஸ் அப்படிங்கிற டென்ஸ் அப்படிங்கிற வேர்பை வந்து ஹெல்பிங் வேர்பை வந்து நம்ம எடுத்துடணும்.
ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மை சிஸ்டர் லெஃப்ட் ஃபார் டெல்லி லாஸ்ட் சண்டே. ஏன்னா லீவ் அப்படிங்கிறது தான் இதில் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதோட பாஸ்ட் டென்ஸும் லெஃப்ட் தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் லெஃப்ட் தான். இப்போ நம்ம இதில் பாஸ்ட் டென்ஸ் எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம் இந்த ஹோல் வேர்புக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் மை சிஸ்டர் left for Delhi last Sunday. Okay, so this is it. We'll go to the next question. So see the next question. She used to study till 11 p.m. So this is happening in the past and then she goes to bed. இப்போ பாருங்க இந்த சென்டென்ஸ்ல எந்த பார்ட்ல எரர் இருக்கும்னு பார்க்கலாம். She used to study இல்லையா till 11 p.m. and then she goes to bed. So இது repetition-ஆ வந்திருக்கு, இதை விட்டுருங்க. and then she goes to bed or no error. இப்படி பார்த்தா இப்போ பாருங்க யூஸ் டு அப்படின்னு சொல்லி பாஸ்ட்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா இங்க பாருங்களேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. கோஸ் verb plus s for third person சிங்குலருக்கு போட்டாங்கன்னா அது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம், அங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த சென்டென்ஸில் கிராமட்டிக்கலாக டென்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ரெண்டுமே ஒரே டைமை டினோட் பண்ணலை. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், அண்ட் தென் ஷீ கோவோட பாஸ்ட் டென்ஸ் எது வெண்ட், அண்ட் தென் ஷீ வெண்ட் டு பெட் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. They ventured into a very small business 2 years ago. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் இட் grew very fast. ஆனால் அது என்னவாச்சு, ரொம்ப வேகமாக வளர்ந்துச்சு. தெர் இஸ் சம் ரீசன் அந்த பிஸ்னஸ் ஃபாஸ்ட்டாக வளர்ந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணங்கிறத சொல்ல போகிறாங்க. As the country is experiencing a boom at that time. So country வந்து அப்போ வந்து அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய இட் வாஸ் அ பூம் அப்படின்னா அது ரொம்ப வந்து எல்லாரும் அந்த ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சாங்க, அதனால அது நிறைய விற்கப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய டிமாண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ தேர் வாஸ் அ பூம் அட் தட் டைம். இங்கே பாருங்களேன், அட் தட் டைமும் அந்த காலத்தை பற்றி பேசுகிறாங்க. வெஞ்சர்டுங்கிறதும் பாஸ்ட் பற்றினது. ஆனால் இங்கே மட்டும் கண்ட்ரி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அப்படிங்கிற ஒரு வேர்பை யூஸ் பண்ணுறாங்க. இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அப்படிங்கிறது என்ன, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனால் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்தில் திடீர்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணால் இங்கே வந்து டென்ஸ் மேட்ச் ஆகலை. ஸோ இந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் தான் வந்து தப்பு இருக்குது. இஸ் எக்ஸ்பீரியன்சிங் என்னவா ஆகணும், இந்த வீவப் வந்து வாஸ் எக்ஸ்பீரியன்சிங் அப்படின்னு வரணும். ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸில் இருக்கிற மிஸ்டேக். ஓகேங்களா, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீப்பிங் இன் மைண்ட் த கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஸோ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸை வந்து மனசில் வச்சுட்டு இட் ஹாஸ் பீன் பெட்டர் ஃபார் அஸ் டு இன்வெஸ்ட் இன் த கோல்டு. ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்டை மனசில் வச்சு பார்த்தோம்னா நமக்கு எது பெட்டரான ஆப்ஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான். ஓகேங்களா, ஆனால் இங்கே என்ன சொல்கிற வரேன், கீப்பிங் இன் மைண்ட் த கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன். நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், கரண்ட்டாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கீப்பிங் இன் மைண்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு ஃப்ரேஸாக வருது. அப்போது நான் ப்ரெசண்ட்டை பற்றி பேசுகிறேன். அப்போது இட் ஹாஸ் பீன் பெட்டர் ஃபார் அஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன வேர்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லணும். பாருங்க, இட் ஹாஸ் பீன் கிடையாது, இட் இஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு இன்வெஸ்ட் இன் தி கோல்ட். I will go to the painting class tomorrow if I have recovered from fever. So the previous sentenceல in goldங்கிறது கூட பெட்டராக இருக்கும். I would like to invest in gold. I will go to the painting class tomorrow if I have recovered from fever. ஸோ இங்கே பாருங்க, ஒரு ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. I will go to the painting class tomorrow. ஸோ நாளைக்கு நான் பெயிண்டிங் கிளாஸ் போக போகிறேன்.
இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ். என்ன அந்த இஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபீவர்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டேன்னா, ஸோ கரண்ட்லி எனக்கு ஐ எம் ரன்னிங் டெம்பரேச்சர், எனக்கு இப்போ ஃபீவர் இருக்குது. ஸோ நான் ஃபீவர்லேருந்து சரியாயிட்டேன், ரெக்கவர் ஆகிட்டேன் அப்படின்னா நான் பெயிண்டிங் கிளாஸ் நாளைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இஃப் ஐ ஹாவ் ரெக்கவர்ட் ஃப்ரம் ஃபீவர், இஃப் ஐ ஹாவ் ரெக்கவர்ட், இது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போது நான் ரெக்கவர் ஆகிட்டேன்னாலா இல்லை நாளைக்கு நான் ரெக்கவர் ஆகிட்டேன் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இஃப் ஐ வில் ரெக்கவர் ஃப்ரம் ஃபியூச்சர் அப்படின்னு, ஃப்ரம் ஃபீவர் இந்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்ல யோசிக்கலாம். ஆனால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எங்கெல்லாம் டைமை குறிக்குதோ, எங்கெல்லாம் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸில் வந்து டைமை குறிக்கிற முக்கியமான டைமை குறிக்கிற கிளாஸில் வந்து நம்ம வில் யூஸ் பண்ண மாட்டோம், ஃபியூச்சர் டென்ஸை குறிக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே என்ன வரணும்? இஃப் ஐ ரெக்கவர், இன்கேஸ் ஐ ரெக்கவர் ஃப்ரம் ஃபீவர். ஸோ ரெக்கவர்ட் கிடையாது, ஐ ஹாவ் ரெக்கவர்ட் கிடையாது. ஐ வில் கோ டு த பெயிண்டிங் கிளாஸ் டுமாரோ இஃப் ஐ ரெக்கவர் ஃப்ரம் ஃபீவர். ஓகேங்களா? நான் ரெக்கவர் ஆனால் போவேன். ஸோ again and again I'm telling you, டைமை ஸ்பெசிஃபை பண்ணுற கிளாஸஸ் யூஸ்வலி கிளாஸஸ்லேயே நாம் வந்துட்டு will அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? தட் இஸ் த மெயின் ரூல். ஸோ நெக்ஸ்ட் sentence number 6. The criminal did not confess his crime even till the very end of his trial and said that he was innocent. So the criminal என்ன பண்ணார்னா, அவரோட ட்ரையலோட லாஸ்ட் டைம் வரைக்கும் அவர் பண்ண தப்பை ஒத்துக்கவே இல்லை. அண்ட் he said that he was innocent. அவர் தப்பு பண்ணலை அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்லிகிட்டே இருந்தார், அவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா இந்த சென்டென்ஸை படிங்க. பாஸ்ட் டென்ஸில் ஒரு விஷயம், இங்கேயும் he said அப்படின்னு பாஸ்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, did notன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, confessedன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இதில் இதுதான் வந்து verb phrase. இந்த சென்டென்ஸில் மொத்தமாக வேர்பை குறிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, did not, இது வந்து நெகேட் பண்ணியிருக்காங்க, அவர் சொல்லலைங்கிறத. did not confessed அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், do, does, did எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? do verbs அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், இல்லை செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், இல்லை தேர்ட் பர்சன் ப்ளூரலை பற்றி பேசினா நம்ம do யூஸ் பண்ணுவோம். இதுவே தேர்ட் பர்சன் சிங்குலரை பற்றி பேசினா இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் we யூஸ் does. இல்லை பாஸ்ட் டென்ஸில் எந்த ப்ரோனோனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், யாரை பற்றி வேணால் சப்ஜெக்டாக இருக்கலாம், பேசினா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? did யூஸ் பண்ணுவோம். did யூஸ் பண்ணிட்டாலே நாம் எப்பவுமே என்ன பண்ணுவோம்? பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா பாருங்க, do இருந்தாலும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான், does இருந்தாலும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் தான், did இருந்தாலும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் தான். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்க, ஆல்ரெடி இது வந்து ஒரு பாஸ்ட்ல நடந்த சென்டென்ஸுங்கிறத டிட் வச்சு நம்ம டினோட் பண்ணியாச்சு. அகெயின் நம்ம எதுக்கு இது கன்ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்? நோ, இட் இஸ் ராங். ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் இட் டு கன்ஃபெஸ். ஸோ கன்ஃபெஸ்டுங்கிறது ராங். ஸோ த கிரிமினல் டிட் நாட் கன்ஃபெஸ் his crime even till the very end of his trial and said that he was innocent. அப்படிங்கிறதா இதோட கரெக்டான ஃபார்ம் ஆஃப் தி சென்டென்ஸ். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, had he known the weather forecast earlier he would not make plans to go out. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் had he known. had he known அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ had ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு. ஸோ பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, இப்படி இருந்தால் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பாருங்களேன், had he known the weather forecast earlier he would not make plans. இது என்ன மேக் அப்படின்னு வருது? பாஸ்ட் டென்ஸை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுவே டிட் வந்திருந்தா நம்ம வந்து மேக் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், would அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன? பாஸ்ட்டில் ஒரு இமேஜினரி விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ இந்த வேர்ப் என்னவா வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he would not have. மேக் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்கன்னா மேட். ஸோ would not have made
plans to go out. So had he known the weather forecast earlier, he would not have made plans to go out. அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட கரெக்டான ஆன்சர். So we have error in part C of the sentence. So we will go to the next sentence. Next sentence, whenever he is visiting us, he brings a lot of presents. இங்க பாருங்க, whenever he is visiting us, he brings a lot of presents. ஸோ இது என்னது, ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். அது அவரோட ஹேபிட். எப்பயுமே அவர் எப்போ வந்தாலுமே அவர் வந்து ஒரு ப்ரெசண்ட்டை வாங்கிட்டு வராரு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், வேர்பு ப்ளஸ் எஸ். ஏன்னா ஹீங்கிறது என்ன, தேர்ட் பர்சன் சிங்குலர். ஆனால் இங்கே பாருங்களேன், whenever he is visiting us, he brings a lot of presents. இங்கே பாருங்களேன், நான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறேன், இங்கே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து தப்பு. இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருது, அவரோட ஹேபிட் தட் whenever he comes he gets us presents. ஆனால் இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எழுதியிருக்கேன். அப்போ நான் என்னவா மாற்றணும், whenever he visits us he brings a lot of presents. Okay, next sentence, they have recently began to purchase furniture for their new house. ஸோ இதில் என்ன ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் தான், ரீசென்ட்லின்னு போட்டிருக்காங்க. அதனால ஹேவ் பிகானுங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹேவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், டு பர்ச்சேஸ் கரெக்டு, ஃபர்னிச்சருங்கிறதும் கரெக்டு, ப்ளூரல் யூஸ் பண்ணலை, ஃபார் தேர் நியூ ஹவுஸ் எல்லாமே கரெக்டு தான். பட் இதில் என்ன ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகான் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ பிகானோட பேஸ் ஃபார்ம் என்ன, பிகின். ஸோ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாலே ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே தேன் யூஸ் பண்ணியிருக்கணும், அது யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஹேவுங்கிற வேர்பை யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் பிகினை யூஸ் பண்ணுவோம். ஸோ பிகின் தான் பேஸ் ஃபார்ம், பிகானுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், பிகன் அப்படிங்கிறது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ இங்கே நமக்கு என்ன வார்த்தை வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கணும். தே ஹவ் ரீசென்ட்லி பிகன் டு பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் தேர் நியூ ஹவுஸ். நெக்ஸ்ட், ஐ ஹாவ் பீன் நோயிங் ஹர் ஃபார் 5 years பட் ஐ டிட் நாட் நோ வேர் ஷீ லிவ்ஸ். ஐ ஹாவ் பீன் நோயிங் ஹர் ஃபார் 5 years பட் ஐ டோன்ட் நோ வேர் ஷீ லிவ்ஸ். இங்கே பாருங்களேன், இங்கே மெயினாக நான் சொல்ல வர்றது ஐ டோன்ட் நோ வேர் ஷீ லிவ்ஸ் அப்படிங்கிறது தான். அந்த பார்ட் என்னவா இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது. எனக்கு அவங்க எங்கே வாழ்கிறாங்கன்றது தெரியாது. ஸோ தட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஹாவ் பீன் நோயிங் ஹர், எனக்கு அவங்கள வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஃபார் 10 years அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்போ நான் என்ன சொல்லணும், ஐ நோ ஹர். இப்போயும் எனக்கு அவங்கள தெரியும், இதுக்கப்புறமும் தெரியும். ஓகேங்களா, ஐ நோ ஹர், இது வந்து ஒரு ஃபேக்ட். ஐ நோ ஹர் ஃபார் 5 years அப்படிங்கிறதா இங்கே கரெக்டானது. ஐ ஹாவ் பீன் நோயிங் அப்படின்னு வராது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வராது. இட் ஷுட் பி சிம்பிள் ப்ரெசன்ட் ஒன்லி. ஐ ஹாவ் பீன் அப்படிங்கிறது ஐ நோ ஹர் ஃபார் 5 years பட் ஐ டோன்ட் நோ வேர் ஷீ லிவ்ஸ். எனக்கு அவங்கள 5 வருஷமாக தெரியும், ஆனாலும் எனக்கு அவங்க எங்கே வாழ்கிறாங்கன்றது தெரியாது. ஓகேங்களா, இதுதான் கொஷின் நம்பர். ஓகே, ஸோ லெட்ஸ் கம் டு டுடேஸ் செஷன். ஸோ இப்போ வரைக்கும் நாம் டென்சஸோட கொஸ்டின்ஸை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். வி ஆர் கெட்டிங் இன்ட்ரடியூஸ் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். அதுக்கப்புறம் அதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற சென்டென்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் ஒரு முக்கியமான டைப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் டேக்ஸோட ரூல்ஸ் அண்ட் யூசஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். சென்டென்ஸ் அப்படின்னாலே என்ன, ஒரு குரூப் ஆஃப் வேர்ட், அதில் முக்கியமாக எது இருக்கணும், வேர்பு கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் இட் ஷுட் ஹாவ் அ சப்ஜெக்ட். சில டைம் சப்ஜெக்ட் இல்லைனாலும் வேர்பை வச்சே கூட ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய வேலை அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்ட்லெஸ் ப்ரெடிகேட் அப்படின்னு பிரிப்போம். அந்த சப்ஜெக்ட் என்ன வேலை பண்ணுதோ இல்லை அந்த சப்ஜெக்டோட ஸ்டேட் ஆஃப் பீயிங்கோ எதையோ ஒன்றத்தை வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுதான் வந்து ஜென்ரலி சென்டென்ஸ் இருக்கும். சென்டென்ஸில் ஒரு கம்ப்ளீட் மீனிங் ஒன்று நமக்கு கிடைக்கும். தட் இஸ் அ சென்டென்ஸ். ஓகே, ஸோ
அந்த சென்டென்ஸோட ஃபங்க்ஷனை வச்சு இந்த சென்டென்ஸை வந்து நம்ம 4 டைப்பாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், செகண்ட் இஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், தேர்ட் இஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஃபோர்த் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் சி டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். டிக்ளரேஷன்னா என்ன? ஸ்டேட்மெண்ட். டிக்ளரேஷனை நாம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை நாம் டிக்ளேர் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறோம், ஒரு ஜென்ரல் ஃபேக்டை சொல்கிறோம். எதுவாக இருந்தாலுமே வந்து நாம் யூஸ்வலாக பேசுகிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாலே டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம மெயினாக எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து இட் ஷுட் எண்ட் வித் அ பீரியட். பீரியட் அப்படின்னா என்ன? ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா? பீரியட் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐ லிவ் இன் த நெக்ஸ்ட் ஹவுஸ். நான் ஒருத்தங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் தட் ஐ லிவ் இன் த நெக்ஸ்ட் ஹவுஸ். வி வேர் டிசைடிங் வெதர் டு அட்டெண்ட் த ஈவெண்ட். நாங்கள் டிசைட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஈவெண்ட்டை அட்டென்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. மேபி சம்மன் ஆஸ்க், நீங்கள் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. அப்போ அதுக்கான ஆன்சரை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? மை பர்த்டே இஸ் நெக்ஸ்ட் வீக். அகேன் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ப்ரெடிகேட் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரெடிகேட் இருக்குது. சப்ஜெக்ட், ப்ரெடிகேட். ஸோ எல்லா சென்டென்ஸ்லையும் அதுக்கு தானாகவே ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்கும் வித்தவுட் adding anything. So sentences are a group of words which particularly have a subject and a verb. So kandipa or sentence irukadhukku verb venum, and sentence gives a complete meaning. It is complete in itself. ஓகேங்களா? அதில் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், இல்லை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். வி டிக்ளேர் சம்திங். அண்ட் யூஸ்வலி நம்ம டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் எண்ட் பண்ணுவோம். ஸோ if you don't use a full stop, it is wrong. Then we have interrogative sentence. Interrogation அப்படினாலே நாம என்னன்னு பார்த்துருக்கோம். நம்ம ப்ரோனவுன் அட்ஜெக்டிவ்லாம் படிக்கும்போது இன்டராகேஷன் அப்படின்னு பார்த்தாலே கொஸ்டின் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். அதாவது கொஸ்டின்ஸ் யூஸ், நம்ம எந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறோமோ அதை தான் வந்து நம்ம இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்களேன், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் இஸ் யூஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் சீக் இன்ஃபர்மேஷன். ஒருத்தர்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டு அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சீக் பண்ணுறோம், ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறோம் இந்த கொஸ்டின் மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்பயுமே எதில் ஸ்டார்ட் ஆகும்? ஒரு கொஸ்டின் வேர்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன கொஸ்டின் வேர்டெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ, வாட், வேர், வென், ஹவு, விச் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக கொஸ்டின் மார்க்கோட தான் வந்து கொஸ்டின் சென்டென்ஸை வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை வந்து எண்ட் பண்ணணும். எப்படி வந்து ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸை ஃபுல் ஸ்டாப் வச்சு எண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் நம்ம எண்ட் பண்ணணும். இங்கே பாருங்களேன், why did you go there, where did you see them? So I would probably answer, நான் ஏன் அங்கே போனேன்னு. why did you see him, நான் ஏன் அவங்கள, ஓகே, where did you see him அப்படின்னு கேட்குறாங்க, நான் எங்கே பார்த்தேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். how is he doing அப்படின்னா அவங்கள பார்த்துருக்கேன் இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இட் சீக்ஸ் இன்ஃபர்மேஷன். இதை ஒருத்தங்க என்கிட்ட கேட்குறாங்கன்னா என்கிட்ட இருந்து இதுக்கான பதிலை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் வேர் வி யூஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். தென் வி ஹாவ் த தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்சஸ் விச் ஆர் கால்ட் அஸ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் அப்படின்னாலே ஒரு ஆர்டர், ஒரு கமாண்ட் அப்படின்னு அர்த்தம். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் கிவ் கமாண்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரெக்வெஸ்ட். நான் ஒருத்தங்களை போய் bring the water bottle அப்படின்னு சொன்னால் நான் வந்து அவங்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். now all the students must listen to me, please close your notebook, open your new notebook and start writing down whatever I have written on the board அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வரும். ஓகே, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ்வலி do not have a subject. ஸோ அந்த சப்ஜெக்டே என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட்டாக வரும். அதாவது அந்த சப்ஜெக்ட் வெளியில் தெரியாது. எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா வெளில தெரியறது, இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது வராமல் வெளியில் தெரியாமல் இருக்கிறது. எக்ஸ்பிளிசிட்டுக்கு ஆப்போசிட் தான் வந்து இம்ப்ளிசிட். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி யூ மைட் கெட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் இன் ஆன்டனிம்ஸ் அண்ட் சினோனிம்ஸ் பார்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், ப்ளீஸ் பாஸ் மீ த சால்ட். நான் ஒருத்தங்க கிட்ட கேட்குறேன், ஒருத்தங்களுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் அவங்கள வந்து சால்ட்டை வந்து பாஸ் பண்ண சொல்லி. அப்போ நான் எப்படி கேட்பேன்? ப்ளீஸ் பாஸ் மீ த சால்ட் அப்படின்னு கேட்பேன். ஆனால் இங்கே என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் ஆக்சுவலாக யூ ப்ளீஸ் பாஸ் மீ த சால்ட் அப்படின்னு தான் வரணும் இல்லைங்களா?
இப்போ நீங்கள் தமிழில் கூட யோசிச்சு பாருங்க, உங்கள் பக்கத்தில் ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க, அந்த சால்ட்டை எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்போம். நீங்கள் அந்த சால்ட்டை எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த யூ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இம்ப்ளிசிட். தென் டோன்ட் ஃபர்கெட். ஸோ யூ டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து நாம் என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு தெரியும் நம்ம அவங்களுக்கு தான் அந்த கமாண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால அந்த யூ அப்படிங்கிற வார்த்தை இங்கே தேவையில்லாமல் ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் வந்து அது சொல்லாமையே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுனால நம்ம யூ அப்படிங்கிறத சொல்கிறத தவிர்த்து என்ன நாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ என்ன நம்ம கமாண்ட் பண்ணுறோமோ அதை தான் வந்து நம்ம முன்னிலைப்படுத்தி பேசணும். டோன்ட் ஃபர்கெட் டு, மறக்கவே மறக்காத, டு பை சம் மில்க் ஆன் யோர் வே பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒர்க்குக்கு போயிட்டு வரும்போது டோன்ட் ஃபர்கெட் டு பை மில்க் வாங்க மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு கன்ஃபார்மாக அதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறாங்க. தென் க்ளோஸ் த டோர். யூ க்ளோஸ் த டோரை விட க்ளோஸ் த டோருங்கிறது ஷார்ட்டர் அண்ட் இட் சர்வ்ஸ் த பர்பஸ் அண்ட் த பர்சன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அவங்கள தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அங்கே முக்கியமாக என்ன, இப்போ எனக்கு டோரை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அங்கே இருக்கிற ஒரு பர்சன் அவங்க தான். ஸோ ஐ சே க்ளோஸ் த டோர். ஸோ க்ளோஸ் அப்படிங்கிற வேர்பு தான் முதல்ல வருது இந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் we have exclamatory sentence. exclamatory sentences என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் இமோஷனை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இட் எக்ஸ்பிரஸஸ் ஸ்ட்ராங் இமோஷன்ஸ் லைக் எக்ஸைட்மெண்ட் ஆர் சர்ப்ரைஸ். யூஸ்வலி நாம் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து எக்ஸைட் ஆகுறோம், இல்லை வி ஆர் சர்ப்ரைஸ்ட் பை லுக்கிங் அட் சம்திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் அண்ட் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து யூஸ் பண்ணுவோம் அது எண்ட். ஓகேங்களா? தேர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ஜாய், ஆங்கர், அஸ்டானிஷ்மெண்ட் ஆர் எனி இன்டென்ஸ் ஃபீலிங். ஒரு திடீர்னு நமக்கு கிடைக்கிற ஒரு ஆங்கராக இருக்கலாம், இல்லை ஒரு ஜாயாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு we are so astonished, ஒரு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் அட் த சேம் டைம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு இன்டென்ஸ் ஃபீலிங்காக இருந்தாலும் அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நாம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இட் டிப்பிக்கலி எண்ட் வித் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஓகே, ஸோ இதுதான் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஆனால் இங்கே பாருங்களேன், நான் ஒரு கொஸ்டின் மாதிரி இதை ஆரம்பிக்கிறேன், வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் அப்படின்னு. ஆனால் நான் இதை வந்து ஒரு எக்ஸ்க்ளமேஷனோட முடிக்கிறேன். இங்கே வந்து வேர்பே இல்லை இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும். வாட் அ பியூட்டிஃபுல் மொமெண்ட், வாட் இஸ் திஸ் பியூட்டிஃபுல் மொமெண்ட் அப்படின்னு கேட்டால் ஒரு வேர்ப் வருது, ஒரு கொஸ்டினாக இருக்கும். வேர்பே இல்லை, வாட் அ பியூட்டிஃபுல் மொமெண்ட், பட் இட் ஸ்டில் இஸ் அன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். The roller coaster was scary but so much fun. பட் இதை நான் இட் வாஸ் ஸோ மச் ஃபன்னு சொல்லலை, பட் ரோலர் கோஸ்டர் ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு ஆனால் ஃபன்னியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் மிக்ஸ்ட் இமோஷனை ஷேர் பண்ணுறேன். வாட் அ ரிமார்க்கபிள் ஈவெண்ட். இங்கேயும் பாருங்கள், தேர் இஸ் நோ வேர்ப். இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன், எக்ஸைட்டடாக இருக்கேன், இவ்வளோ முக்கியமான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறேன், அப்போயும் நான் வேர்ப் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. so far we have seen 4 types of sentences, starting with declarative sentence. declarative sentence அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். எனி ஸ்டேட்மெண்ட் ஆர் எனி சென்டென்ஸ் தட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸை யூஸ்வலி வி எண்ட் இட் வித் அ பீரியட் ஆர் அ ஃபுல் ஸ்டாப். அப்போ தான் அது சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகும். அண்ட் ஆஸ் யூஸ்வல் இட் கன்வேஸ் இட் ஆஸ் மீனிங் இன் இட்ஸ் கம்ப்ளீட் மீனிங் இன் இட்ஸ். செகண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் தட் வி saw was interrogative sentence. interrogative sentence அப்படின்னாலே questioning sentence அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ். அதில் கொஸ்டின் வேர்டு இருக்கும், கொஸ்டின் வேர்டோட தான் அந்த interrogative sentence ஸ்டார்ட் ஆகும், followed by verb, and then the interrogative sentence ends with a question mark. நம்ம interrogative sentence பற்றி இதுக்கு அடுத்தும் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா imperative sentence. ஒருத்தருக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறோம், இல்லை ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம், அதாவது ஒருத்தங்களுக்கு லெட்ஸ் சே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் நம்ம வந்து அப்போ வந்து imperative sentences யூஸ் பண்ணுவோம். imperative sentences should also end with full stop. ஓகே, அண்ட் imperative sentenceல முக்கியமாக நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா அதோட சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சு தான் இருக்கும், இம்ப்ளிசிட்டாக இருக்கும், எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காது. ஸோ யூ க்ளோஸ் த டோர்னு சொல்ல மாட்டேன், க்ளோஸ் த டோர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே நம்ம கொடுக்குற கமாண்டோ இல்லை ரெக்வஸ்ட்டோ தான் முக்கியமாக இருக்குது. ஒரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதுதான் முக்கியமாக இருக்கே தவிர யாருக்கு கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை. பிகாஸ் த பர்சன்
ஆல்ரெடி நோஸ். அண்ட் இப்போ நிறைய பேர் இருக்கும்போது நம்ம அது கொடுத்தா கூட யாராவது ஒருத்தர் போய் அதை பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த விஷயம் பண்ணுறது தான் வந்து ஒரு முக்கியமாக இருக்குது, அந்த கமாண்டை பண்ணுறது தான் வந்து ஒரு முக்கியமான செயலாக அங்கே இருக்குது. ஓகேங்களா. லாஸ்ட்டாக நம்ம பார்த்த டைப் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஏதாவது ஒரு இன்டென்ஸ் ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் we don't use a verb in exclamatory sentences, but still it has got complete meaning in itself. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டீட்டெயில்டாக வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துட்டோம். இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ கொஸ்டின் வேர்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அண்ட் இட் ஆல்சோ ends with a question mark. ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் ஆல்வேஸ் end in question mark. ஸோ எந்த சென்டென்ஸ் நான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதை வந்து நான் கொஸ்டின் மார்க்கில் தான் எண்ட் பண்ணுவேன். தென் இஃப் there are no auxiliary verbs இல்லை be verbs. ஸோ நம்ம பார்த்தோம் be verbs and auxiliary verbs are same. auxiliary verb டைப்பில் we have seen be verbs, have verbs, do verbs. அதுக்கப்புறம் modal auxiliaries பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எந்த வேர்ப்மே இல்லை, auxiliary verbமே இல்லை அப்படின்னும் பொழுது use the auxiliary verb do யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த சென்டென்ஸை நான் வந்து யூ நோ ஹிம் அப்படிங்கிற சென்டென்ஸ்லேருந்து தான் இந்த கொஷினை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் எப்படி கேட்கணும், உங்களுக்கு தெரியுமா அவரன்னு சொல்லி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்போது நாம் இதை கொஸ்டினாக மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ஒரு ஆக்சிலரி வேர்ப் வேணும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் யூ வேற வந்திருக்கு, யூ இஸ் செகண்ட் பர்சன் சிங்குலர் இங்கே. ஸோ நம்ம என்ன எப்படி ஆரம்பிக்கணும், டூ. ஏன்னா இந்த வேர்பை நம்ம எப்படி பிரிக்கணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் நோ அப்படின்னு பிரிக்கணும். இதுவே இங்கே ஹீன்னு இருந்துச்சுன்னா டஸ் ப்ளஸ் நோ அப்படின்னு பிரிக்கணும். ஸோ டூ யூ know him. So எப்பயுமே வந்து ஒரு interrogative question either it starts with the question word or it starts with a auxiliary verb. So auxiliary verb வந்து it will be followed by the subject and then the subject will be followed by the main verb. ஓகேங்களா. The auxiliary verb comes first, then the subject followed by the main verb. So use question words for the part of the interrogative sentence that is unknown. ஸோ இப்போ வந்துட்டு டூ யூ நோ ஹிம் அப்படிங்கிறதுல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது. ஹேஸ் ஷி ரிட்டர்ன்ட் ஹோம் நமக்கு எல்லாமே தெரியுது. வாட் இஸ் த டைம் நவ் அப்படிங்கிறதுல பார்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகேங்களா. நம்ம எஸ்ஸா நோவான்னு கன்ஃபார்ம் பண்ணல, டைம் என்னன்னே தெரியல. ஐ எம் நாட் ஆஸ்கிங் வெதர் நவ் த டைம் இஸ் 6 o'clock or 5 o'clock அப்படின்னு நான் கேட்கல, எனக்கு டைமே தெரியல. ஓகேங்களா. அப்போ நான் கேட்குறேன் வாட் இஸ் த டைம் நவ். So there is some part of the sentence which is unknown, some part of information is unknown. அப்படிங்கும்போது நாம question words யூஸ் பண்ணுவோம். Otherwise we use yes or no questions which also is called as, இங்கே நம்ம எப்படி அதை சிக்னிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து auxiliary verbsல ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து நம்ம yes or no questions அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம question words-ஆக யூஸ் பண்ணுவோம். வாட் அப்படிங்கிற எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டு ஆஸ்க் அபவுட் திங்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ். என்ன நடந்தது இல்லை ஏதாவது திங்ஸை பற்றி பேசுறதுக்கு வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். வேர் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக்கலி டு பிளேசஸ். வென் அப்படிங்கிறது டைம். ஹூ அப்படிங்கிறது பீப்புள். ஹூம் அப்படிங்கிறதும் பீப்புள் தான். சப்ஜெக்டிவ் பொசிஷனில் வந்தால் ஹூ, ஆப்ஜெக்டிவ் பொசிஷனில் வந்தால் ஹூம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஹூஸ் அப்படிங்கிறது டு ஆஸ்க் அபவுட் பொசஷன், யாரோடது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹூஸ் யூஸ் பண்ணுவோம். வைங்கிறது ரீசன் கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். விச் அப்படிங்கிறது டு ஆஸ்க் ஃபார் எனி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது அதில் எது அப்படின்னு கேட்கறதுக்கு விச் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. when there is a choice we always go for which. then how அப்படிங்கிறது எப்படி அது நடந்தது, the manner in which something had happened. இல்லை ஒரு குவான்டிட்டியை கூட நம்ம how much அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கேட்போம். ஸோ தீஸ் ஆர் த காமன் கொஸ்டின் வேர்ட்ஸ் தட் வி யூஸ் இன் இங்கிலீஷ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, we will see the different types of interrogative sentences. first நம்ம different types of sentences பார்த்தோம். இப்போ வந்து different types of interrogative sentences பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்களேன், there are 4 types of interrogative sentences or questions, each with a particular structure. ஸோ இதில் 4 டைப் இருக்குது, 4த்துக்குமே டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ் ஆர் நோ கொஷின்ஸ், தென் ஆர் கொஷின்ஸ், ஓப்பன் எண்டட் கொஷின், தென் டேக் கொஷின்ஸ். ஸோ வி வில் கெட் இன் டு திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோ கொஷின் உங்களுக்கே தெரியும். எஸ் ஆர் நோ கொஷின்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் ஐதர் எஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை நோன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதா இருக்கலாம்.
ஸோ யூஸ்வலி எஸ் ஆர் நோ கொஷின் எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். இட் டஸ் நாட் ஸ்டார்ட் வித் a question word. ஸோ இங்கே பாருங்கள், yes or no interrogative sentences are questions where the answer is either yes or no. நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஆன்சர் என்னவா இருக்கும், அதுக்கு yes இல்லை நோவா இருக்கும். Rest of the information as a subject and action is known. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் வாட் யூஸ் பண்ணோம்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், வாட் இஸ் த டைம் நவ் அப்படின்னு சொல்லும் போது அந்த சப்ஜெக்ட் தெரியல, டைம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சப்ஜெக்டும் ஆக்ஷனும் தெரிஞ்சிருக்கும். அது ஆமாவா இல்லையா அப்படிங்கிறதா நமக்கு டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா? The speaker is requesting either an affirmative or negative response. Affirmative response na yes, negative response na no. Excuse me. Yes or no questions always start with either the verb be or an auxiliary verb, almost the same. Be verbs or auxiliary verbs, or like என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா be verbs, do verbs, have verbs plus modal auxiliaries. இதுலேருந்து எதுலேருந்து வேணால் நமக்கு ஸ்டார்ட், அதாவது அந்த கொஷின் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப். ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு கொஷின் நமக்கு இங்கே இருக்குது, டூ யூ ஸ்பீக் மேண்ட்ரின் அப்படின்னு கேட்குறேன். ஸோ டூ இஸ் அ ஆக்சிலரி வேர்ப், டூ வேர்ப்லேருந்து வருது, ப்ளஸ் யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ப்ளஸ் ஸ்பீக் அப்படிங்கிறது மெயின் வேர்ப், மேண்ட்ரின் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இது இந்த கொஷினோட ஸ்ட்ரக்சர், எஸ் ஆர் நோ கொஷினோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் அவுட். ஸோ ஹாவ் யூ பீன், ஹாவ் அப்படிங்கிறது ஹாவ் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப், யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பீன் ஒர்க்கிங்கிறது வேர்ப். ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் அவுட், ஒர்க் அவுட், இது வந்து ஃப்ரேசல் வேர்பில் நம்ம சொல்லுவோம். தென் ஆர் யூ கோயிங் டு, we will see all that later, phrasal verbs. Are you going to come later? ஸோ பாருங்க, ஆர் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப், யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கோயிங் அப்படிங்கிறது வேர்ப், தென் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். கேன் ஐ ஹெல்ப் யூ வித் தட்? கேன் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப், மோடல் ஆக்சிலரி, ஹை அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஹெல்ப்புங்கிறது மெயின் வேர்ப். ஓகேங்களா? யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க? யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ரைட் எஸ் ஆர் நோ questions. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ் ஆர் நோ questions, they start with auxiliary verbs followed by the subject, then the subject will be followed by the main verb and the rest of the sentence will follow it. எஸ் ஆர் நோ கொஷினாலே ஆன்சர் என்னவா இருக்கணும்? either எஸ் இல்லை நோவா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் தட் யூ ஷுட் ரிமெம்பர் அபவுட் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ். ஆர் கொஷின்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் அண்ட் ஆர் கொஷின்ஸ் ஆர் சிமிலர். ஆனால் ஆர் கொஷினில் பார்த்தீங்கன்னா வி கிவ் அ சாய்ஸ். எஸ் ஆர் நோ கொஷினில் ஆன்சர் வந்து ஐதர் எஸ் இல்லை நோவாக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஒரு சாய்ஸ் கொடுப்போம். பாருங்களேன், யூஸ்ட் வித் த கன்ஜங்ஷன் ஆர் ஆஃபர் அ சாய்ஸ், ரெக்வஸ்ட் அ செலெக்ஷன். ஒரு அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணுறோம் ஏதோ ஒரு விஷயத்தை இது ரெண்டுத்தில் செலக்ட் பண்ண சொல்லி. ஸோ வி ஆல்வேஸ் யூஸ் த கன்ஜங்ஷன் ஆர் வித் திஸ் கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் லைக் எஸ் ஆர் நோ. ஸோ எஸ் ஆர் நோக்கு என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுமோ அதே ஸ்ட்ரக்சர். ஸ்டார்டிங் வித் அன் ஆக்சிலரி வேர்ப் ஃபாலோட் பை சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வில் பி ஃபாலோட் பை த மெயின் வேர்ப். தென் வித் or separating the options. Like பாருங்களேன், are you talking to me, are you talking to him or me? இங்கே நான் வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? auxiliary verb, subject, main verb, to யாரு, him or me அப்படின்னு ஒரு சாய்ஸை நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ ஐ யூஸ் திஸ் கன்ஜங்ஷன் ஆர். should I stay or go now? இங்கே பாருங்களேன், வேர்பில் ஒரு கேட்குறேன். should அப்படிங்கிறது மோடல் ஆக்சிலரி, ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸ்டே அப்படிங்கிறதும் மெயின் வேர்ப் தான், கோ அப்படிங்கிறதும் மெயின் வேர்ப் தான். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்த சூஸ் பண்ணணும். யார் நம்ம யார்கிட்ட கொஸ்டின் பண்ணுறோமோ அவங்க. ஓகேங்களா? இஃப் யூ ஹாவ் மோர் தென் 2 ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையில் தான் இருக்குது. இங்கே வந்து சென்டென்ஸ் கூட ஒரு 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 லைனாக வந்து சில டைம் நம்ம சென்டென்ஸ் கூட ஆப்ஷனாக கொடுப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ பாருங்கள், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக வர ஆப்ஷனுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஆர் யூஸ் பண்ணுவோம். ஷுட் வி கெட் கோக் ஆர் ஸ்ப்ரைட் ஆர் ஸ்லைஸ் ஆர் மாசா அப்படின்னு கேட்க மாட்டோம். ஷுட் வி கெட் கோக், ஸ்ப்ரைட், ஸ்லைஸ் ஆர் மாசா அப்படின்னு கேட்போம். ஸோ இஃப் தேர் இஸ் த சாய்ஸ் இஸ் கிவன் பிட்வீன் 2 things or objects,
அப்போ எங்கே யூஸ் பண்ணோம், அந்த ரெண்டு திங்குக்கும் நடுவில் ஆர் யூஸ் பண்ணுவோம். இஃப் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் மோர் தேன் 2 திங்ஸ் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம எந்த ஆப்ஜெக்டை சொல்கிறோமோ அதுக்கு முன்னாடி நாம் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆர் கொஷின்ஸ். ஸோ ஆர் கொஷின்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் இன் வித் காம்பவுண்ட் சென்டென்சஸ். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சாய்ஸை வந்து ஒரு வார்த்தையில் தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு சென்டென்ஸையே சாய்ஸாக கொடுக்குறாங்க பாருங்க. If the choice involves two separate clauses, ரெண்டு clause இருக்குன்னு வச்சுக்கோங்க. We will get introduced to clauses and phrases later. So clauseங்கிறது ஒரு sentence மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. In this case, each clause follows the same auxiliary verb. Subject, same auxiliary verb, subject, main verb, structure as yes or no question. So yes or no questionல என்ன structure follow பண்ணுமோ அதே தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே பாருங்க, can you walk or should I carry you? ரெண்டு சென்டென்ஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பிரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் தான். கேன் யூ வாக் அப்படிங்கிறத இங்கே கொஷின் மார்க் போட்டு நான் முடிச்சேன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், எஸ் ஆர் நோ கொஷின் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஷுட் ஐ கேரி யூ அப்படின்னாலும் ஒரு எஸ் ஆர் நோ கொஷின், ஒரு இண்டிவிஜுவல் எஸ் ஆர் நோ கொஷின். ஸோ இந்த ரெண்டு கொஷினுக்கும் நடுவில் நான் ஆர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற கொஷின் மார்க்கை நான் லாஸ்ட்டாக மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி இருந்தாலும் நாம் வந்து ஆர் கொஷினாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா. இஃப் யூ யூஸ் ஐதர் ஆர் நைதர், ஐதர் நைதர் இட்ஸ் எஸ் ஆர் நோ கொஷின். வித் ஐதர் நைதர் நோ சாய்ஸ் இஸ் ஆஃபர்ட். ஸோ நாம் வந்து ஆர் கொஷினில் ஐதர் நைதர் யூஸ் பண்ண மாட்டோம். எஸ் ஆர் நோ கொஷினில் மட்டும்தான் வந்து ஐதர் நைதர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஹாவ் யூ ஐதர் அப்படி நம்ம ஐதர் நைதர் யூஸ் பண்ணும்போது வி ஆர் நாட் கிவிங் தெம் எனி சாய்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஹாவ் யூ ஐதர் கிராஜுவேட்டட் ஹை ஸ்கூல் ஆர் பாஸ்ட் யுவர் GED exam? Yes, I did one of those அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ we are not giving choices, we are just asking for confirmation. அப்போ நான் எதில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இல்லை நான் நோன்னு சொன்னேன்னா ரெண்டையுமே நான் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. ஆனால் இதுக்கு ஆன்சர் அப்படி இருக்காது. கேன் யூ வாக் ஆர் ஷுட் ஐ கேரி யூ? ஐ கேன் வாக் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா. ஸோ ஆர் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஓப்பன்-எண்டட் சென்டென்ஸ். ஓப்பன்-எண்டட் சென்டென்ஸ், ஓப்பன்-எண்டட் கொஸ்டின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வி சே WH கொஸ்டின். WH கொஸ்டினை தான் வந்து ஓப்பன்-எண்டட் கொஸ்டின்னு சொல்லுவோம். இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அப்போஸ் டு எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ்ஸோ நோவோ வரும். ஓப்பன்-எண்டட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எதுவாக வேணால் இருக்கலாம். எஸ் நோன்னு தான் அந்த கொஷின் அந்த ஆன்சர் ஆரம்பிக்கணும்னு கிடையாது. அந்த ஆன்சர் எப்படி வேணா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் இட் இஸ் ஓப்பன் எண்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓப்பன் எண்டட் கொஸ்டின் ரெக்வஸ்ட் சர்டன் அன்னோன் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் ரீப்ளேஸ்ட் பை அ WH வேர்ட். ஸோ எங்கே அந்த WH வேர்டு எந்த கொஸ்டின் வேர்டு யூஸ் பண்ணுறோம்? ஸோ WH வேர்ட் இஸ் நத்திங் பட் கொஸ்டின் வேர்ட். ஸோ எந்த இடத்துல நம்ம கொஸ்டின் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கணுமோ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இங்கே நம்ம என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போகிறோம்? சேம் ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வேர்டு வரும். ஸோ கொஸ்டின் வேர்ட் ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் த மெயின் வேர்ப். இங்கே பாருங்கள், வேர் இஸ் சென்னை ஆன் த மேப். ஸோ வேர் அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்ட், இஸ் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப், சென்னை அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ இங்கே மெயின் வேர்பே வந்து இஸ் தான். ஸோ ஆக்சிலரி வேர்ப் இஸ் ஆல்சோ யூஸ்ட் as தி helping verb, is used as the main verb here. So where did you get fresh vegetables அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி when did you get fresh vegetables அப்படின்னு பார்த்தீங்கன்னா when அப்படிங்கிறது வந்தீங்க question word, did அப்படிங்கிறது auxiliary verb, do verb, you அப்படிங்கிறது subject, again getங்கிறது main verb, இது object. What is he doing? What question word is அப்படிங்கிறது auxiliary verb, he அப்படிங்கிறது subject, doingங்கிறது main verb. How do you read so fast? How அப்படிங்கிறது question word, do அப்படிங்கிறது auxiliary, you அப்படிங்கிறது subject, read அப்படிங்கிறது verb. ஓகேங்களா? So rest of the sentence follows. So this is how we write open-ended questions. So இப்போ வந்து நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா டென்சஸ் பார்த்தோம். ஸோ டென்சஸில் ஒரு டென்ஸ்லையும் நாம் எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். எப்படி வந்து ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
So we will start with simple tenses, present past perfect. So simple tense உங்களுக்கு தெரியும், third person singular வந்துச்சுனாலே நம்ம verb plus s போடுவோம். So she goes to school, அவங்க ஸ்கூலுக்கு ரெகுலரா போறாங்க. Then she does not go to school, she does not go to school நம்ம negate பண்ணியிருக்கோம், does not ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதையே நான் வந்து என்னவா மாத்துறேன், WH கொஷினா சாரி SR no கொஷினா மாத்துறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த auxiliary verb நான் ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ணுறேன் does, then subject she, go அப்படிங்கிறது மெயின் verb, to school with the rest of the sentence. இப்போ இதையே நான் வந்து என்னவா மாத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு WH கொஸ்டினாக மாத்துறேன். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் WH கொஸ்டின். why அப்படிங்கிற ஒரு WH வேர்டை கொஸ்டின் வேர்டை ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ணுறேன். அகெயின் the rest of the sentence is followed by that. Why does she go to school? இப்போ இதே நான் when போட்டு பார்க்குறேன்னு பாருங்களேன். when does she go to school? where does she go to school அப்படின்னு சொல்லலாம். இப்போ past tenseக்கு நான் அதையே யூஸ் பண்ணுறேன். ஸோ she என்ன goes அப்படிங்கிறது went-ஆ மாறும். past form of the verb go is went. she went to school, she did not go to school. ஸோ went நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா did plus go தான் went அப்படிங்கிறது இல்லைங்களா. அப்போ did not go to school. ஸோ இப்போ நான் அது கொஷினா மாத்திரம் எஸ் ஆர் நோ கொஷினா, did she go to school? why did she go to school? did she go to school? why did she go to school? Then future tense, she will go to school, she will not go to school, will she go to school or why will she go to school? Simple. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஓப்பன் எண்ட் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈஸியாக வர்றது வந்து WH கொஸ்டின். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின், எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃபார்ம் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸை எழுதி பாருங்கள். அதில் எங்கே ஆக்சிலரி வேர்ப் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வேர்பை எடுத்து போடுங்க, அதுக்கடுத்து சப்ஜெக்ட் எடுத்து எழுதுங்க, நெக்ஸ்ட் மெயின் வேர்பை எடுத்து எழுதுங்க, நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸை எழுதுங்க. இஃப் தேர் இஸ் நோ மெயின் வேர்ப், அங்கே என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் மெயின் வேர்ப். இல்லை அங்கே ஆக்சிலரி வேர்பே யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன டென்ஸில் இருக்குன்னு பாருங்கள். யூஸ்வலி ஒன்று சிம்பிள் பாஸ்ட் இல்லை சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கும். சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்தால் டூ ஆர் டஸ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்டில் இருந்தால் டிட் ப்ளஸ் அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, we will come to the continuous form. So she is continuous formனா நமக்கு தெரியும், is or are யூஸ் பண்ணி. ப்ரெசென்ட் டென்ஸில் கண்டினியூஸ் ஃபார்ம்னா is or are அப்படிங்கிற பி வேர்ப் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் வேர்போட ING யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க, she is going to school, she is not going to school, is she going to school? ஸோ isங்கிறத நம்ம இங்கே போட்டுட்டோம். isங்கிற ஆக்சிலரி வேர்ப், she going to school. why is she going to school? ஸோ இதே நான் அப்படியே பாஸ்டில் மாத்திரேன். இங்கே is வந்தால் அங்கே வந்து was வரும். ப்ளூரலாக இருந்தால் இங்கே ஆர், அங்கே வந்து வேர். she was going to school, she was not going to school, was she going to school, why was she going to school? ஓகேங்களா? சிம்பிள். ஸோ ஃபியூச்சரில் என்ன பண்ணுவோம், will be goingனு மாற்றுவோம். willோட பி போடுவோம், வேர்போட ING போடுவோம். she will be going to school, she will not be going to school, will she be going to school, why will she be going to school? Simple. Next, perfect tense. So perfect na enna, something that has happened recently. ஓகேங்களா? ஒரு ரீசன்ட் முடிஞ்ச கம்ப்ளீட் ஆன ஒரு சென்டென்ஸ் ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணும்போது something that had happened recently அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், have or has யூஸ் பண்ணி, has வந்து தேர்ட் பர்சன் சிங்கிள் இருக்குது, மற்ற எல்லா ப்ரோனவுனுக்கும் have யூஸ் பண்ணுவோம். have or has plus past participle form of the verb. நம்ம இங்கே யூஸ் பண்ணுற வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவோட பேஸ் ஃபார்ம் இஸ் கோ, பாஸ்ட் ஃபார்ம் இஸ் வெண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் இஸ் கான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னவா மாற்ற போகிறோம், ஹேஸ் ப்ளஸ் ஷீ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஷீ ப்ளஸ் ஹேஸ் ப்ளஸ் கான் அப்படின்னு மாற்ற போகிறோம். ஷீ ஹஸ் கான் டு ஸ்கூல், ஷீ ஹஸ் நாட் கான் டு ஸ்கூல், ஹேஸ் ஷீ கான் டு ஸ்கூல், வை ஹஸ் ஷீ கான் டு ஸ்கூல். சிம்பிள். நெக்ஸ்ட் we are going to see the past perfect tense. அதில் நம்ம எப்படி இந்த சென்டென்ஸை மாற்ற போகிறோம், just simple has எடுத்து நம்ம என்னமா ஆட் பண்ண போகிறோம், had ஆட் பண்ண போகிறோம். ஸோ she has gone to school என்னவா மாற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா she had gone to school, she had not gone to school, had she gone to school, had she gone to school or why had she gone to school. Simple. Next, future tense. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், will plus be plus going மாற்றிருந்தோம். இப்போ நம்ம வந்து future perfect மாற்ற போகிறோம். ஸோ will plus have plus gone அப்படின்னு மாற்ற போகிறோம். So she will have gone to school, she will not have gone to school, will she have gone to school,
or why will she have gone to school? Simple. Next, நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பர்ஃபெக்டான ஒரு விஷயம் ஏதோ ஒரு மொமெண்ட்டில் போய் பார்க்கும்போது அது அப்போ கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? அந்த டென்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதை வந்து ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றுறோம். இங்கே என்னவா மாற்றுறோம்? ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் கண்டினியூஸை டினோட் பண்ணுறதுக்காக verb ப்ளஸ் ing. She has been going to school. She has not been going to school. Has she been going to school? Why has she been going to school? Simple. Next, past has அப்படியே had மாத்திரம். She had been going to school. She had not been going to school. Had she been going to school? Why had she been going to school? Simple. Next, future tense. ஒன்றும் இல்லை, will have அப்படியே போட போகிறோம். gone மட்டும் been going, அதாவது been plus verb plus ing. இதுக்கு என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அதே சேஞ்ச் தான். ஸோ she will have been going to school. She will not have been going to school. Will she have been going to school? Why will she have been going to school? Very simple. ஸோ இப்படி தான் நம்ம வந்து எல்லா டென்சஸ்க்கும் சென்டென்சஸை மாற்றுவோம். ஃபார் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் நான் நாட் யூஸ் பண்ணுவோம். எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஆக்சிலரி வேர்பை முன்னாடி போட்டு ஆக்சிலரி வேர்ப், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே சென்டென்ஸை வந்து நம்ம WH கொஸ்டின் இருக்கிற வேர்டு, அதாவது சென்டென்ஸாக மாற்றுறோம், ஓப்பன் கொஸ்டினாக மாற்றுறோம் அப்படின்னா கொஸ்டின் வேர்ட் ஃபாலோட் பை auxiliary verb followed by the subject, and the subject will be followed by the main verb, and the main verb will be followed by the rest of the sentence. So this is the structure. Okay, next நம்ம last type of questions பார்க்க போறோம். So far we have seen three types of questions, totally 4 types of questions. First என்ன type பார்த்தோம்? Yes or no type of question பார்த்தோம். Then or questions பார்த்தோம். Third வந்து open-ended questions பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற questions என்னன்னு பார்த்தீங்கன்னா question tags. ஸோ question tags என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், அதுக்கு எண்டில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கொஸ்டினை டேக் பண்ணியிருப்போம், அதை தான் கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கொஸ்டின் டேக் தான் இந்த சென்டென்ஸையே ஒரு கொஸ்டினாக மாற்றுது. ஓகேங்களா? ஸோ டேக் கொஸ்டின்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் டைப் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what makes them different is that they are structured like normal declarative sentence. ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நார்மல் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் தி ஆப்ஜெக்ட், இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த சென்டென்ஸ் முடியும் போது ஒரு கமா போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேக் ஆட் பண்ணுவோம். தட்ஸ் வாட் கிரியேட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ தே ஆர் யூஸ்ட் வென் யூ திங்க் ஸோ வித் அ குயிக் கொஸ்டின் டேக்ட் ஆன் அட் த எண்ட். ஒரு லாஸ்ட்ல வந்து ஒரு கொஸ்டினை டேக் பண்ணும். ஓகேங்களா? they are used when you think something is correct but want confirmation. ஸோ உங்களுக்கு தெரியும் அது கரெக்டுன்னு, ஆனாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணுங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கரெக்டு தானே நான் சொல்கிறது, நீ சாப்பிட்ட இல்லை அப்படின்னு கேட்குறோம்ல. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது நீ சாப்பிட்ட இல்லை அப்படின்னு கேட்குறோம். அந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன நம்ம தப்பான ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஐ டோல்ட் யூ ரைட் அப்படின்னு சொல்கிறது, எல்லாத்துக்கும் isn't it அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறது, ஐ நோ யூ செட் மீ நோ அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷனுக்காக நோ இல்லைன்னா ரைட் இல்லைன்னா isn't it அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறது வந்து ராங். isn't it அப்படிங்கிறதும் ஒரு கான்ட்ராக்டட் ஃபார்ம், நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்ம் தான். பட் எல்லா சென்டென்ஸ்க்கும் நம்ம isn't it அப்படிங்கிறது யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ஐ டோல்ட் யூ ரைட் அப்படின்னு கேட்குறது தப்பு. ஐ டோல்ட் யூ டின்ட் ஐ அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இன்கரெக்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட பிஃபோர் வி கெட் இன் டு த ஸ்ட்ரக்சர், இங்கே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்களேன். 2 பேர் வந்துட்டு ஒரு படத்துக்கு போயிட்டு வராங்க. ஸோ இவங்க இந்த லேடி சொல்கிறாங்க இட் வாஸ் அ குட் ஃபிலிம். வாசன்ட் இட்? ஸோ ஷீ நோஸ் தட் இட் இஸ் அ குட் ஃபிலிம். ஆனால் அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு தெரியும் அந்த பர்சன் வந்து ஆமாம் நல்ல ஃபிலிம் தான் சொல்ல போகிறாங்க. ஆனாலும் நம்ம கேட்போம் இல்லையா பேசுறதுக்காக. ஜஸ்ட் 90% we are sure that they are going to say yes, it's a good film. ஆனாலும் நம்ம பேசும்போது கேட்போம் it's a good film, it was a good film, wasn't it அப்படின்னு கேட்குறாங்க. இதே ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்டால் this is a good film, isn't it அப்படின்னு நான் கேட்பேன். ஓகேங்களா? எஸ், அவர் என்ன சொல்கிறாரு? it was great. ஸோ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ ஜென்ரலாக என்ன ஆகும்? ஸ்டேட்மெண்ட் வரும். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இட் வாஸ் அ குட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த ஆக்சிலரி வேர்ப், இங்கே என்ன ஆக்சிலரி வேர்ப் இருக்குது, வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்போட நான் வந்து நாட், அதாவது அந்த ரூல்ஸை நம்ம பார்ப்போம். நாட் அப்படிங்கிறது சேர்த்துட்டு என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் போடுவேன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ப்ளஸ் கொஸ்டின் மார்க். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டேக் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ இப்போ பாருங்க, ஒன்லி ப்ரோனவுன் ஷுட் பி யூஸ்ட் இன் கொஸ்டின் டேக். ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்து ஒரு 20 ரூல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நான் சொல்கிற 5 ரூல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஜென்ரலான ரூல்ஸ். ஒரு கொஸ்டின் டேக்னாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஊட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் அதை முடிக்கும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார், நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணால் தேன்னு தானே ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ தேங்கிற ஒரு ப்ரோனவுனை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்பயுமே கொஸ்டின் டேக்ல என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இருந்தால் அந்த ப்ரோனவுனை அப்படியே ரீட்டைன் பண்ணலாம். இல்லைனா அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஒரு பர்சனல் ப்ரோனவுனை வச்சு தான் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, த சில்ட்ரன் ஆர் கோயிங் டு ஊட்டி, அருந்தே அப்படின்னு ஒரு கொஸ்டின். தென் த கொஸ்டின் டேக் வில் பி ப்ரிசீடட் பை அ கமா. ஸோ கொஸ்டின் டேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமா. ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஒரு கமா போடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இட் வில் ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் லெட்டர். ஸோ இங்கே நான் கமா போட்டு ஆரண்டைன்னு ஆரம்பித்தாலும், ஆருந்தேன்னு ஆரம்பித்தாலும் ஆறுங்கிற வார்த்தையை நான் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணல, ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்பயுமே கொஸ்டின் டேக் எப்படி இருக்கும், ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் நாட் அ கேபிட்டல் ஒன். அதுக்கப்புறம் அது எப்பயுமே எதில் எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கில் தான் எண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பேசிக்கான ரூல்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் டேக்னாலே அதில் வந்து ப்ரோனவுன் இருக்கணும், ப்ரோனவுன் தான் இருக்கணும் சப்ஜெக்ட் பொசிஷனில். தென் கொஸ்டின் டேக்கை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அட் த எண்ட் வி யூஸ் a question mark at the end. Tag questions are formed with auxiliary verbs of each statement. ஸோ எந்த வேர்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது, ஆக்சிலரி வேர்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சில சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்பே மெயின் வேர்பாக வந்துச்சுன்னா அதை அப்படியே நாம யூஸ் பண்ணிக்கலாம் இன் கொஸ்டின் டேக். பட் அதர்வைஸ் இஃப் வி ஹேவ் அதர் மெயின் வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்பை மட்டும்தான் நாம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷீ வில் ரீச் ஹோம் டுமாரோ, வில் என்னவா மாறிடுச்சு, ஓன் ஷீ அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? இதில் ரீச் அப்படிங்கிற வேர்ப் வந்து மெயின் வேர்ப், வில் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப். ஷீ வில் ரீச் டுமாரோ அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்போ அந்த ஆக்சிலரி வேர்போட தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரீச் அப்படிங்கிற மெயின் வேர்பை வந்து நான் ரீட்டைன் பண்ணி யூஸ் பண்ணல. ஷீ வில் ரீச் ஹோம் டுமாரோ ஆர் ஷீ வில் ரீச் டுமாரோ ஓன் ஷீ அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட், ஓகே, டேக் கொஷின் வந்து ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தான் மாறும். இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம நெகட்டிவ் டேக் யூஸ் பண்ணுவோம். ஏன் நெகட்டிவ் டேக் யூஸ் பண்ணுறோம், பிகாஸ் நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் நீங்கள் நேற்று வந்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறோம். ஸோ வி எண்ட் இட் வித் அ நெகட்டிவ் கொஸ்டின். ஸோ இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் வில் பி நெகட்டிவ். இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் வில் பி பாசிட்டிவ். ஸோ இங்கே பாருங்கள், சிவா லைக்ஸ் கிளாசிக்கல் மியூசிக், doesn't he. Then இலக்கியா won't go there, இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், will she அப்படின்னு முடிக்கிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் கொஸ்டின் டேக், ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் கொஸ்டின் டேக். ஓகே, ஸோ if the tag is negative, the verb and the word not have to be written as a single word in contracted form. ஸோ இப்போ நான் எப்படி எழுத மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா does not she அப்படின்னு எழுதுனா அது தப்பு. I should use this in the contracted form. Even here in this example, this is so cheap, isn't it அப்படின்னு தான் சொல்கிறேன், is not it அப்படின்னு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ we should always use the contracted form in the question tag. Then so we have a few negative verbs here and their contraction. So am not அப்படிங்கிறது ain't அப்படின்னு மாறும், is not அப்படிங்கிறது isn't அப்படின்னு மாறும், are not அப்படிங்கிறது aren't, was not becomes
wasn't. Were not becomes weren't, do not becomes don't, does not become doesn't. In the same way, did not becomes did, didn't or didn't, shall not become shan't, will not become won't, cannot become can't, could not become couldn't, should not becomes shouldn't, would not become wouldn't. Then the next rule, subject of the verb should be converted to personal pronoun in the tag. So ஷீலா அப்படின்னு நான் அந்த சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாலும் அதை நான் என்னவா மாற்றணும், பர்சனல் ப்ரோனவுனா மாற்றணும். ஸோ ஷீலா இஸ் அ தேர்ட் பர்சன் ஃபெமினைன் ஜெண்டர். ஸோ அதனால ஐ யூஸ் த ப்ரோனவுன் ஷீ. தென் இஃப் த சப்ஜெக்ட் இஸ் அ நவுன், இட்ஸ் பர்சனல் ப்ரோனவுன் ஷுட் ஓன்லி பி யூஸ்ட் இன் தி டேக். ஸோ அதே சொன்ன மாதிரி தான், சப்ஜெக்ட் நவுனாக இருந்தாலும் நான் என்ன பண்ணணும், அதோட பர்சனல் ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணணும். தென் when we use demonstrative adjectives, you know demonstrative adjectives உங்களுக்கு தெரியும், this, that, these, those அப்படின்னு demonstrative adjectives யூஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நவுனோட நம்ம அந்த demonstrative adjectives யூஸ் பண்ணுறோமோ அந்த நவுனோட ப்ரோனவுனை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் that boy isn't very studious, is he. ஸோ பாய் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் மேல் ஜெண்டர். ஸோ isn't he or his he, because the sentence is negative, we ask his he அப்படின்னு. These girls aren't very active அப்படின்னு சொல்லும்போது are they. ஸோ that boy அப்படின்னு சொல்லும்போது சிங்குலர், அதனால நம்ம அவரோட ஜெண்டர் என்ன பர்சன்லாம் கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ these girls அப்படின்னு சொல்லும்போது plural, so we should go for they. ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போத் பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு அதுலேயே வந்து எக்ஸ்பிளிசிட்டான ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கும். ஆனால் சில சென்டென்ஸ்க்கு ஆக்சிலரி வேர்ப்ஸ் எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதுக்கு நாம டூ வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா யூ பிளே ஃபுட்பால். ஸோ இது என்னவா வந்திருக்கு, சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வந்திருக்கு. ஸோ யூ ஆல்வேஸ் ஷுட் திங்க் இது என்ன, செகண்ட் பர்சன். ஸோ இந்த பிளேவை வந்து நம்ம இப்படி தான் கன்சிடர் பண்ணோம், டூ ப்ளஸ் பிளே. ஸோ வி ஷுட் மேக் இட் யூ பிளே ஃபுட்பால், டோன்ட் யூ. And I played football. So this comes in the past tense. So past tense na did plus play. I played football, didn't I அப்படினு மாத்தணும். So otherwise மத்த எல்லா டென்சஸ்க்குமே வந்து அதுலயே auxiliary verbs வந்துரும். Next rule, the use of be forms. So when be forms are used, main verbs in the statements, then these can be repeated in the tag. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், be forms ஏ main verbs ஆ வந்துச்சுன்னா அதையே நம்ம retain பண்ணோம். She is late, isn't she. Then ஒரு auxiliary verbக்கும் மேலே வந்துதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு verb phrase இருக்கு, I have been waiting for you அப்படின்னு சொல்லும்பொழுது இட்ஸ் மோர் தென் ஒன் வேர்ப்ஸ், ஒன் வேர்புக்கு அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு நிறைய auxiliary verbs இருந்துச்சுன்னா நம்ம எந்த auxiliary verb யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த auxiliary verb வருதோ அந்த auxiliary verb தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எது வரும், மோஸ்ட்லி we get be verbs, have verbs, do verbs and modal auxiliaries. So they had been playing cricket. அது எப்படி மாற்றுவோம், hadn't they. He will have been playing tennis, won't he. So will becomes won't. Then use of modal verbs. So she can be drowned in water. Modal verbs வந்துச்சுன்னா அந்த modal verbs அப்படியே negate பண்ணி எழுதணும் if it is a positive sentence. They shouldn't be late, இது நான் negative sentence, so I ask should they. Next rule. So far we have seen 13 rules. Now 14th rule, if the sentence as I am, அதை நான் என்னவா மாற்றணும் டேக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா aren't I. So I shouldn't write amn't I. I should always go for aren't I. So இங்கே பாருங்க, I'm a best student, aren't I. I'm fairer than Samyukta, aren't I அப்படின்னு நான் am அப்படின்னு வந்துச்சுனாலே I should go for aren't I. Okay, so if imperative verbs, like for example imperative sentences நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், ஒரு சிம்பிள் ரெக்வஸ்டாக இருக்கலாம், ஒரு இன்விடேஷன் ஒரு சஜஷனாக இருக்கலாம். அப்போ நம்ம டேக்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா will you அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மோஸ்ட்லி imperative சென்டென்ஸில் நம்ம வேர்போட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். pass me the salt, will you. don't be late for the party. ஸோ இங்கே பாருங்களேன், do verb வந்திருக்கு, ஆனாலும் I should go for will you தான், because this is one of the rules. ஆனால் imperative சென்டென்ஸ்லேயே வந்து ஒரு impatience நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்,
ஏதோ ஒரு ஒரு நெகட்டிவ் திங், ஒரு டிஸ்அப்ரூவல், ஒரு கிரிட்டிசிசம், இல்லை வந்து என்னால் பொறுக்கவே முடியலப்பா, யூ ஹாவ் டு டூ இட், ஆனால் நீ பண்ண முடியாதா அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது, அதை நான் வெளிப்படுத்துகிறேன். அப்படிங்கும்போது நான் என்ன மாடல் யூஸ் பண்ணுறனோ அதை அப்படியே நான் ரீட்டைன் பண்ணலாம். என்ன ஆக்சிலரி யூஸ் பண்ணுறனோ அதே நான் வந்து டேக்லேயும் ரீட்டைன் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ் யோர் காமன் சென்ஸ். ஆன்ட் யூ யூஸ் யோர் காமன் சென்ஸ் அப்படிங்கிறத நான் கொஸ்டின் டேக்காக யூஸ் பண்ணுறேன். யூஸ் யோர் காமன் சென்ஸ் இதை வந்து நான் திட்டுற டோனில் யூஸ் பண்ணுறேன். காமன் சென்ஸ் இல்லையா, யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான். யூஸ் யோர் காமன் சென்ஸ் ஆன்ட் யூ அப்படின்னு கேட்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ரூல் வித் லெட் அஸ் ஆர் லெட் ஆர் லெட்ஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இதை நம்ம சஜஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது ஷால் வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஷால் அப்படிங்கிற வேர்பை நம்ம எதோட யூஸ் பண்ணுவோம் மோடல் வேர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஐ இல்லைனா வி, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஆர் ப்ளூரலோட தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ லெட்டஸ் அப்படின்னாலே நான் அஸ்ன்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலில் தான். ஸோ அப்போது நான் லெட்ஸ் அப்படின்னு சொல்லி சஜஷனை மேக் பண்ணேன் அப்படின்னா, I should go for shall we, let's go to the park, shall we, let's have the dinner, shall we அப்படின்னு shall we யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரூல், the generalizing personal pronoun. ஸோ நம்ம இதை அடிக்கடி பார்த்துருப்போம், ஒன் அப்படிங்கிற பர்சனல் ப்ரோனவுன். ஆல்ரெடி ப்ரோனவுனோட ரூல்ஸில் பார்த்துருக்கோம். ஒன் அப்படின்னு வந்தாலே அந்த சென்டென்ஸில் எங்கெல்லாம் ப்ரோனவுன் வரணுமோ அங்கெல்லாம் ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் டேக்லேயும் நாம் ஒன் தான் யூஸ் பண்ணுவோம். whenever we use one, the pronoun one, in order to generalize something, he, she, it எல்லாம் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒன் அப்படின்னு போட்டு எல்லாரையும் குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன் அப்படின்னு வந்துச்சுனாலே ஒன் கான்ட் பி ஃபோக்கஸ்ட் ஆல்வேஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது கேன் ஒன், நோ கேன் தே, நோ கேன் ஹி, நோ கேன் ஷி. ஐ ஷுட் கோ ஃபார் கேன் ஒன் கொஸ்டின் மார்க். தென் யூஸ் ஆஃப் தேர் அண்ட் திஸ். இதுக்கு முன்னாடி நாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம், திஸ் புக், திஸ் கேர்ள், தோஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன்ஸ் பார்க்குறோம், தேர், திஸ் அப்படின்னு சொல்லி. தேர் கேன் பி ரிப்பீட்டட் இன் த டேக். அதே மாதிரி திஸ் பார்த்தீங்கன்னா திஸ்ஸை வந்து இட்டாக கன்வெர்ட் பண்ணும். தேர் ஆர்ன்ட் எனி ரெப்டைல்ஸ் ஆர் தேர் இஸ்ன்ட் எனி ஹோட்டல். ஸோ தேருங்கிறதே நம்ம வந்து அங்கே ஒரு விஷயத்தை ஃபில் பண்ணுறோம். இங்கே வந்து ஹோட்டல்ஸே இல்லை, இங்கே ரெப்டைல்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறது தமிழில் இப்படி சொல்லிடுறோம், இங்கே ஹோட்டல்ஸே இல்லைன்னு. ஆனால் இங்கிலீஷில் வந்து தேர் இஸ்ன்ட் எனி ரெப்டைல்ஸ், தேர் ஆர்ன்ட் எனி ஹோட்டல்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த தேரை வந்து நாம் அப்படியே யூஸ் பண்ணலாம், ஆர் தேர் ஆர் ஆர்ன் தேர் அப்படின்னு சொல்லி. அதே நம்ம இஸ் அப்படிங்கிற திஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம்னா, ப்ரோனவுனை யூஸ் பண்ணலாம், அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணோம்னா, லைக் திஸ் இஸ் மை புக் அப்படின்னு நான் யூஸ் பண்ணேன்னா அந்த திஸ் இட்டாக மாற்றிடலாம். பிகாஸ் திஸ்ங்கிறது இங்கே இருக்கிற ஒரு சிங்குலர் ஆப்ஜெக்ட் தான். ஸோ திஸ் இஸ் மை புக், இஸ்ன்ட் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா நான் என்னவா மாற்றுவேங்கிற ரூலை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். திஸ் இஸ் அ ப்ரோனவுன். திஸ் புக் அப்படின்னு சொல்லும் போது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவாக வரும், அப்போ அந்த புக்கு தான் இட். திஸ் கேர்ள்னு சொல்லும் போது ஷீயாக மாறிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரோனவுனாக வந்திருக்கு, திஸ் இஸ் மை புக், இஸ்ன்ட் இட் அப்படின்னு மாற்றணும். இதுவே தோஸ் வந்துச்சுன்னா ப்ளூரலாக மாற்றுவோம், தே அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரூல், we have come to the 19th rules, almost the end of these rules. If there is a negative idea, it is a negative statement and needs a positive tag. இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்துருக்கோம், நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலே நாட் வந்தாதான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ ஐடியாவே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னும் பொழுது அதை நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸாக கன்சிடர் பண்ணி பாசிட்டிவான டேகை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், இங்கே இந்த மாதிரி வார்த்தை நைதர், நோ, நோபடி, நோ ஒன், நன், நத்திங், அந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான டேக் கொடுக்கணும். பிகாஸ் வி ஷுட் கன்சிடர் த சென்டென்ஸ் நெகட்டிவ். ஷீ சா நோ ஒன், டிட் ஷீ, அவங்க யாரையுமே பார்க்கல, டிட் ஷீ பார்த்தாங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா? தேர் இஸ் நோ வேர் டு கோ, போகிறதுக்கு இடமே இல்லை, இஸ் தேர் எனிவேர் டு கோ அப்படின்னு கேட்குறேன். ஸோ நோ வேர் டு கோ அப்படிங்கிறது நெகட்டிவான மீனிங் கொடுக்குது. அதே மாதிரி ஷீ சா நோ ஒன் அப்படிங்கிறதும் நெகட்டிவான மீனிங்கை கொடுக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி, எவ்ரி ஒன், நோபடி, நோ ஒன் அதெல்லாம் சிங்குலராக இருந்தாலும் அதோட பர்பஸ் என்னவா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரலாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு குரூப் அட்ரஸ் பண்ணுவோம், எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஒரு கொஷினை கேட்போம், இல்லை ஒரு ரெக்வஸ்ட்டை வைப்போம். ஆனால் ஈச் இண்டிவிஜுவலுக்கும் அது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஆர்டராக இருக்கும், ஒரு கமாண்டாக இருக்கும்.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டேக் பண்ணும்போது அதை வந்து நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ ப்ளூரலாக தான் டேக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் கான் கம் இன் ஃபர்ஸ்ட், கான் தே ஆர் கேன் தே. ஸோ கான்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால பாசிட்டிவ். எவ்ரி ஒன் கான் கம் இன் ஃபர்ஸ்ட், கேன் தே. நோபடி வென்ட் டு த கிளாஸ், யாருமே கிளாஸ்க்கு போகல, டிட் தே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் சிங்குலராக இருந்தாலும் அதை நான் ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸோட மீனிங்கை பாருங்கள். இஃப் இட் கன்வேஸ் அ நெகட்டிவ் மீனிங் வி ஷுட் கோ ஃபார் அ பாசிட்டிவ் டேக். தென் 21 ரூல், 21st ரூல் ஃபார் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் ஹேவிங் நத்திங். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நோபடி, நன், நோ ஒன், நத்திங் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஜென்ரலாக டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸில். இப்போ நம்ம பார்க்க போகிறது imperative sentences, command or request. இப்போ நம்ம அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? நத்திங், எனிதிங், எவ்ரிதிங், சம்திங், இதெல்லாம் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணால் அப்போ கொஷின் டேக்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். எவ்ரிதிங் ஹேஸ் பீன் ரீப்ளேஸ்ட், hasn't it? Something is clear, isn't it? Or nothing can change this, can it? ஸோ இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன செயல், அந்த செயல் முடிஞ்சிருக்கா முடியலையா அதுதான் முக்கியம். ஸோ நத்திங் கேன் சேஞ்ச் திஸ், கேன் இட்? ஸோ எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இட் அப்படிங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் தி 21st ரூல். ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are almost at the end. How we use sum of or none of. ஸோ sum of என்ன, none of எப்போ ஃபர்ஸ்ட் நம்ம none of பார்ப்போம். none of எங்கே யூஸ் பண்ணுவோம்? லைக் யாருமே பண்ணலை அப்படிங்கிற டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். none of followed by a plural noun is treated as plural. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் none ofன்னு வரும்போது ஒரு நெகட்டிவான விஷயத்த சொல்கிற மாதிரி தான் இருக்குது, யாருமே பண்ணலை அப்படின்னு. அப்போ நம்ம பாசிட்டிவான ஒரு டேக்கை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனாலும் நன் அப்படின்னு சொல்லும் போது, நன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லும் போது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே எவ்ரிபடி அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, சில வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அப்போது நம்ம அது சிங்குலராக இருந்தாலும் நம்ம அதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி நன் அப்படின்னு நீங்கள் வரும்போது, நன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ்ன்னு வரும்போது எல்லா எம்ப்ளாயீஸையும் தான் நான் சொல்கிறேன். அப்போ டேக்ல அது என்னவா வரும்? தேயாக வரும். none of us knew the answer, did we அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ some of us, இப்போ none of us அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஸோ nobody knew the answer, ஸோ அதுக்கு ப்ளூரல் போட்டு முடிச்சாச்சு. பட் சம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சம்மில் சம் ஆஃப் அஸ்ன்னு நான் சொல்கிறேன்னா அதை நான் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருப்போம். அதில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்பொழுது நான் அதில் இன்க்ளூட் என்ன பண்ணியும் சொல்லலாம், இன்க்ளூட் பண்ணாமையும் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போமே. some of us takes we if the speaker includes him. Some of us expected that change, didn't we? ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கரும் அதில் இருக்கார், அவரும் அந்த சேஞ்சை வாண்ட் பண்ணுறாரு. அப்போது some of us expected the change, didn't we? எக்ஸ்பெக்டடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ did ப்ளஸ் எக்ஸ்பெக்ட், அதனால didn't we அப்படின்னு மாற்றிருக்கேன். ஆனால் இப்போ அந்த ஸ்பீக்கர் அதில் இல்லை, அந்த மாதிரி ஒரு சென்ஸில் அந்த ஆன்சரை பண்ணுறாருன்னு பார்த்துக்கோங்களேன். ஆன் த வே பேக் ஹோம் some of us were tired, weren't they? ஸோ அவர் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்கன்னா டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள அதில் இன்க்ளூட் பண்ணிக்கல. லெட்ஸ் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் ஹீ, யாராக வேணா இருக்கலாம், அது அவங்கள அதில் இன்க்ளூட் பண்ணிக்கல. இங்கே பாருங்களேன், ஆன் த வே பேக் ஹோம் சம் ஆஃப் அஸ் வேர் டயர்ட். அவங்க எல்லாரும் ஒன்றா தான் போனாங்க, எல்லாரும் ஒன்றா தான் வராங்க. ஆனால் அதில் சில பேர் மட்டும் டயர்டாக ஃபீல் பண்ணாங்க. பட் அந்த ஸ்பீக்கர் அதில் டயர்ட் கிடையாது. அப்போது நான் என்னவா சொல்கிறேன்? வேரண்ட் தே, அவங்க டயர்டாக இல்லையா, டயர்டாக இருந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போது அது தே தான். பிகாஸ் ஐ எம் நாட் இன்க்ளூடிங் மை செல்ஃப். நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் போனோம், ஒன்றா தான் வந்தோம். பட் அதில் நான் டயர்டாக இல்லை, பட் கொஞ்சம் பேர் டயர்டாக இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ த சென்ஸ் இன் விச் ஐ யூஸ் திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சம் ஆஃப் யூ டேக்ஸ் யூ இன் த டேக். ஸோ நம்ம பார்த்தோம் சம் ஆஃப், நன் ஆஃப் பார்த்தோம். நன் ஆஃப் பார்த்தாலே நம்ம வந்து தே யூஸ் பண்ணுறோம். அண்ட் நன் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ்னாலே நம்ம வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணுறோம். அண்ட் சம் அப்படின்னு சொல்லும் பொழுது அகெயின் நான் அதில் இன்க்ளூட் என்ன பண்ணேன்னா நான் வந்து வீன்னு சொல்லுவேன், இல்லைன்னா தேன்னு சொல்வேன். அதே மாதிரி சம் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் ப்ரோனவுன் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? பிகாஸ் ஐ எம் அட்ரஸிங் இட் டு சம்படி. நெக்ஸ்ட் ரூல், ஸோ கிளாஸஸ் யூஸ் பண்ண. நம்ம கிளாஸஸ் பற்றி மற்ற கிளாஸில் இன்னும் அடுத்து வர கிளாஸஸில் பார்ப்போம். பட் இங்கே பாருங்களேன், இந்த சென்டென்ஸில் ஐ பிலீவ் யூ ஆர் ஃபைன், இதில் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க.
நான் பிலீவ் பண்ணுறேன் யூ ஆர் ஃபைன். ஸோ நான் பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஃபைன். யூ ஆர் ஃபைனுங்கிறது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் ஐ பிலீவுங்கிறது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் மாதிரி தெரியாது. இந்த யூ ஆர் ஃபைனை வந்து அந்த சென்டென்ஸ்குள்ளே போட்டால் தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்போ இதில் 2 கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மெயின் கிளாஸ் ஒன்று, சபார்டினேட் கிளாஸ் ஒன்று. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ பிலீவ் யூ ஆர் ஃபைன், இதில் 2 சென்டென்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. அப்போ நான் எதுக்கு டேக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை நான் மெயினாக பேசுகிறேன், ஐ பிலீவ் யூ ஆர் ஃபைன், அவங்க ஃபைனாக இருக்காங்களா இல்லையாங்கிறதா எனக்கு அங்கே கன்ஃபர்மேஷன் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஃபைனுக்கு தான் நான் வந்து ஒரு கொஷின் டேக் போடுவேன். aren't you, so you are fine, aren't you அப்படின்னு மாற்றணும். அதே மாதிரி ஐ சப்போஸ் யூ கேன் கம்ப்ளீட் இட். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் சப்போஸ் ஐ மீன் ஐ திங்க் தட் யூ கேன் கம்ப்ளீட் இட். ஸோ நீ முடிச்சிருவேன் அப்படிங்கிறதா இங்கே இம்பார்ட்டன்ட். அப்போது யூ கேன் கம்ப்ளீட் இட், கான்ட் யூ அப்படிங்கிறதா இங்கே டேகாக வரணும். ஸோ எந்த சென்ஸில் அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் டேகை நாம் முடிவு பண்ணுறோம். அதனால தான் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்க்கு அந்த மாதிரி ஒரு டேகை யூஸ் பண்ணுறோம், வில் யூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? யூஸ் ஆஃப் கலெக்டிவ் நவுன்ஸ், லைக் இப்போ நம்ம பார்க்குறது கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஒரே நவுனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதையுமே நம்ம வித் தி சென்ஸ் ஆஃப் யூஸ் அதோட மீனிங் மாறலாம். இங்கே பாருங்களேன், த கிளாஸ் ஹஸ் செலக்டட் இட்ஸ் லீடர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளாஸில் இருக்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த லீடரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஹேசன்ட் இட். அந்த கிளாஸை நான் ஒரே ஒரு பொருள், ஐ மீன் ஒரே ஒரு பர்சனாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்குறேன், ஒரு சிங்குலராக பார்க்குறேன், ஹேசன்ட் இட் அப்படின்னு நான் சொல்கிறேன். த டீம் ஹேஸ் ஒன். அப்போது அந்த டீமுக்கு மொத்தமாக சேர்த்து தான் வெற்றி கிடச்சிருக்கு. அப்போது ஹேசன்ட் இட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே பாருங்கள், த கிளாஸ் ஹாவ் டு அரேஞ்ச் ஃபார் தேர் யூனிஃபார்ம்ஸ். இங்கே நான் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாவ்ங்கிற வேர்பையும் யூஸ் பண்ணிட்டேன். ஹாவ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட யூனிஃபார்மை அரேஞ்ச் பண்ணிக்கணும் அவங்களே தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது நான் என்ன யூஸ் பண்ணுவேன், ஹாவன் டே. ஏன்னா இங்கே கிளாஸுங்கிறதுக்கு ப்ளூரலான மீனிங் வருது. கிளாஸுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோ சேர்ந்தது தான் கிளாஸ். ஸோ இட் இஸ் அ ப்ளூரல் நவுன். ஆனால் இங்கே கிளாஸுங்கிறது சிங்குலர் நவுன். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தங்களை லீடராக சூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி யூஸ் டேக்ஸ் இன் கலெக்டிவ் நவுன்ஸ். ஸோ ஃபார் வி ஹேவ் சீன் 24 ரூல்ஸ். சிலதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ரூல்ஸ் தான், சிலது மட்டும் ஒரு கஷ்டமான ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரீட் ஆல் தீஸ். ஸோ நெக்ஸ்ட், so we have come almost to the end of today's session. So far we have seen types of sentences. La 4 types of sentences பார்த்தோம். அதில் நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். அதை நம்ம வந்து பார்த்தோம், ஃபுல்லாக பார்த்தோம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதில் முக்கியமான ஒரு டைப் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான் வந்து கொஸ்டின் டேக். ஸோ கொஸ்டின் டேக்னா என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இப்போது நம்ம இந்த கிளாஸுக்கான எக்ஸசைஸை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில சென்டென்சஸ் இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான கொஸ்டின் டேக் வந்து கொடுக்கணும். கேட் won't be late. இது இங்கே வந்து அதுக்கான ஆன்சரும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேட் won't be late. நான் வந்து ஒரு டேக் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கான ஆன்சர் நோ, ஷீ இஸ் நெவர் லேட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ won't அப்படின்னாலே என்ன, வில் ப்ளஸ் நாட் அப்படிங்கிறது தான். அப்போது இது நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இதை நான் என்னவா மாற்றணும், வில் ஷீ அப்படின்னு மாற்றணும். You are tired. Yes, a little. அப்போ நான் என்னவா மாத்திரம், you are tired. ஆர் இங்கே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது, aren't you அப்படின்னு மாற்றணும். You travel a lot. Yes, I love traveling. அப்போ நான் என்னவா, இது என்னவா இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இட் இஸ் you plus do plus travel அப்படின்னு இருக்குது. அப்போது நான் என்னவா மாற்றுவேன், don't you. Yes, I love traveling. So in the mari rest of the 15 sentences ku neenga answer kandupidinga. That's the work for today. Okay, so with that we have come to the end of today's session. So adutha session vandu adverbs அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம் in parts of speech. So we will meet in the next session. Until then நீங்கள் எல்லா ரூல்ஸையும் மறுபடியும் பாருங்கள், மற்ற டைப் ஆஃப் சென்டென்சஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வி மே எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கொஸ்டின் டேக்ஸ். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது ஒரு எரர் இருக்கிற சென்டென்ஸ்ன்னு சொல்லி டேக்ல கூட ஒரு எரர் கொடுத்து உங்களை கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ தட் மே ஆல்சோ கம். ஸோ அதனால நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங். See you.